வணக்கம். நம்முடைய பாராளுமன்றம் கடந்த 16 நாட்களாக நடந்து வருகிறது. இன்னும் 2 நாட்களில் இந்த பாராளுமன்ற சீசன் முடிய போகுது. ஆனால் இத்தனை நாட்கள் இந்தியாவில் பற்றி எரியக்கூடிய சம்பவங்கள், இது தொடர்பான சூடான விவாதங்கள், எதிர்க்கட்சிகளுடைய கேள்விக்கணைகள், பாராளுமன்றத்திற்கு வெளியேயும் உள்ளேயும் மகத்தான போராட்டங்கள். ஆனால் மோடியும் அமித்ஷாவையும் காணோம். ஆனால் பாராளுமன்றத்திற்கு வராத அமித்ஷா இந்திய மக்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் இல்லையா, எங்கே மோடியும் அமித்ஷாவும் அப்படின்னு. இப்போது அமித்ஷா ஒரு இடத்துல சிக்கி இருக்கிறார். அந்த வீடியோக்கள் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறேன். இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷானா யார் தெரியுமா இப்படின்னு 2014 பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அமித்ஷா யாருன்னு இந்திய மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கடந்த 16 நாட்களாக எதிர்க்கட்சியுடைய கேள்விகளுக்கு பயந்து பாராளுமன்றத்திற்குள் வராமல் இருக்கக்கூடிய அமித்ஷா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்தியாவே தூங்கியதற்கு பிறகு நடு இரவில் ரீல்ஸ் போடக்கூடிய இந்தியாவினுடைய பிரதமர் மோடி. இவ்வளவுதான், இவர்கள் 2 பேரும் இவ்வளவுதான். இப்போது அமித்ஷாவின் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறேன். அமித்ஷா எங்கே சிக்கினார் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளை உடைத்து அவைகளையெல்லாம் பாஜக வசமாக்கி விட்டார்கள். இனி கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிறது ஒரு 2-3 கட்சிகள் தான். அதில் ஒன்று சரத்பவாருடைய என்சிபியை ஏற்கனவே பொளந்து அஜித் பவாருடைய தலைமையில் ஒரு கட்சியை உருவாக்கிட்டாங்க. ஆனால் இன்னமும் அந்த கட்சி தாக்குப்பிடிக்குது. இப்போ கடந்த சில தினங்களாக ஊடகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, சரத்பவாருடைய என்சிபி கட்சி காங்கிரஸ், அதனுடைய தாய் கழகமான காங்கிரஸ் இணையப் போகிறது என்று ஒரு சிலரும், இல்லை அவங்க பாஜகவோட என்டிஏ கூட்டணிக்குள்ளே போக போகிறாங்க அப்படின்னு பேசப்பட்டு வந்தது. இந்த நேரத்தில் சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சுலே இருக்கிறாங்க இல்லையா, சுப்ரியா சுலேவினுடைய மகளாக இருக்கக்கூடிய ரேவதி சுலேவினுடைய திருமணம் மும்பையில் நடக்குது. மக்களுடைய அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் கிளம்பி கொண்டிருக்கிறது. இளைஞர்களின் மீது மிக கடுமையான தாக்குதல்கள், உலகமே அதிர்ச்சி அடையக்கூடிய விதத்தில் கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். பல்வேறு சட்டங்கள் இயற்றப்படுகிறது. இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் பாராளுமன்றத்திற்கு வராமல் எங்கேயோ இருக்கிறார்கள். ஆனால் இந்த திருமண வீட்டுக்கு 2 பேரும் வந்திருக்கிறாங்க. இந்திய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. அவர்கள் திருமண வீட்டில் வந்திருக்கிறாங்க. அந்த வீடியோக்களை நீங்கள் இப்போது பாருங்கள். गाड़ी की मार्शल कराओ, गाड़ी की मार्शल कराओ। அப்போது நம்ம இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரியுது. என்ன அப்படின்னா, சரத்பவாருடைய கட்சியை அப்படியே மொத்தமாக தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு இதில் தெள்ளத் தெளிவாக புரிகிறது. இந்தியாவில்
இவர்களை எதிர்த்து கட்சிகளே இருக்கக்கூடாது என்ற இடத்தை நோக்கி இவர்கள் செல்கிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் கட்சிகளை வாங்கலாம், கட்சி தலைவர்களை வாங்கலாம் இல்லையா? ஆனால் ஒருபோதும் இந்தியா போன்ற நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் வாங்க முடியாது. அதான் இந்திய ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி. அதை மிக உரக்கச் சொல்லக்கூடிய விதத்தில் தான் டெல்லியில் இளைஞர்கள் உங்களுக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், அது ஜார்க்கண்டில் போராட்டம் அது தொடர்ந்து இருக்கிறது. இது இன்றைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு மிக முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய தரம் உடனடியாக மேம்படுத்தப்பட வேண்டும் என்று மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சிஜேபி என்று சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா கட்சியினர் கல்வியை இந்தியாவில் மேம்படுத்த வேண்டும், கல்வியில் இனி குளறுபடிகள் நடக்கக்கூடாது, கல்வியில் இனி ஆர்எஸ்எஸ் மோசடி செய்ய முடியாது, அதை நாங்கள் தடுப்போம் என்று சொல்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய அளவில் பயப்படக்கூடிய ஒரே விஷயம் கல்வி. அவர்களுடைய பரம எதிரிகள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள். ஆனால் ஆர்எஸ்எஸ் அலறுவது எதை பார்த்தென்றால் எல்லோரும் கல்வி கற்பதை. எல்லோரும் கல்வி கற்றால் ஆர்எஸ்எஸ் இல்லாமல் ஆகிவிடும். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆர்எஸ்எஸ் அவங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்கிறான். அதை முழுமையாக நம்புகிற மாதிரியான ஆட்களை, அதை ஒப்புவிக்கிற, அதற்கு தலையாட்டுகிற ஆட்களாக நம்மை மாற்றுவதற்கு கடந்த 14 வருடங்களாக, 14 வருடம் அல்ல, 14 வருடங்களாக உக்கிரமாக இருக்கிறது, கடந்த 100 வருடங்களாக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு மாதிரி, கேரளா மாதிரி மெத்த படித்த இடங்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ்ஸை தூக்கி எறிந்திருக்கிறது. அதைத்தான் காக்ரோச் ஜனதா கட்சியினர் இன்றைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. இப்போ விரைவில் அவங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய தரத்தை உடனடியாக மிகச்சிறப்பானதாக மாற்ற வேண்டும், இல்லை என்றால் போராடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் எத்தனை நாள் தான் திருமணத்துக்கும் போய் இப்படி எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க முடியும்? ஒரு நாள் வந்து தானே ஆகணும், மக்கள் முன்னாடி வந்து தானே ஆகணும் இல்லையா? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கறான்.